ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம காட் லவ் ஹியூமன் ட்ராமாவோட 6th பார்த்த பார்க்க போகிறோம். வெல்கம் டு டி கிசஸ். நம்ம சேனலுக்கு எதாவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எதுவும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், கிளிக் பண்ணி பார்த்துட்டு வந்துருங்க. இன்னைக்கான எபிசோட்குள்ளே போயிடலாமா? லாஸ்ட் எபிசோட்ல ஹீரோயின் பாய்லி தான் இந்த பொண்ணோட உடம்புக்குள்ள இருக்காங்க அப்படின்னு தெரியாம அரண்மனைக்கு அவங்க கூடவே கூட்டு வந்திருப்பாங்க. பாயிலுமே இதை தான் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ அங்கே தான் கண்டினியூ ஆகுது. ஹீரோயினுமே சரி நீங்க ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்பதான் காமிக்கிறாங்க இந்த உடம்புல இருக்க சோல் அப்படியே லீ இருக்கார்ல, அதாவது நம்ம ஹீரோக்குள்ள இந்த டீமன் வந்து லீயோட உடம்புக்குள்ள போயிருக்கோம்ல, அவர்கிட்ட போகுது. அவர்கிட்ட ஒரு பாட் மாதிரி இருக்கு, அதுக்குள்ள போய் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கு. நீங்க வந்து இப்ப மனுஷங்க மாதிரி தான் இருக்கீங்க, உங்க பவர் எதுவுமே உங்ககிட்ட ஃபுல்லா இல்ல, அதனால நீங்க தோக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி லீ சொல்லும்போது, அதெல்லாம் இல்ல, நான் வந்து சீக்கிரமாவே ஹீரோயினை கொன்னுட்டு ஹீரோவுமே பழி வாங்கிடுவேன், அப்பதான் அந்த ஜேட் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரிட்டன் எல்லா பவருமே எடுத்துட்டு அந்த சோல் ரிட்டன் ஆகலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அவருக்கு ஸ்மெல் வந்துருது. இங்க ஒயிட் ஃபாக்ஸ் இருக்காங்க யாரோ அப்படின்னு சொல்லி ஸ்மெல் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோயினும் கூட தான் இருக்காங்க. யார் இங்க இருக்க போறா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டா உள்ள இருந்து அந்த பொண்ணு வராங்க வெளியே. ஆனா அந்த ஸ்மெல் எல்லாமே இல்லாம போயிடுது. ஹீரோக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு, இந்த பொண்ணு தானா அப்படிங்கிற மாதிரி. அந்த பொண்ணுமே யார் இங்க வந்தா, யாரோ வந்த மாதிரி இருந்துச்சு, அதனால தான் நான் வெளியே வந்தேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே நடிக்கிறாங்க பாய்லி. ஹீரோவுமே அப்படியே சுத்தி சுத்தி தேடிட்டு இருக்கும்போதே இவங்க அப்படியே யாருக்கும் தெரியாம கையில அப்படியே சைன் பண்ணி ஒரு பவரை ஹீரோ மேல தாக்குறாங்க. ஹீரோ கையிலே தாக்கிறது ரொம்பவே வலிக்குது அவருக்கு. அப்படியே துடிக்கிறாரு கீழே விழுந்து. இவங்க அப்படியே தடுக்கி கீழே விழுந்த மாதிரி ஆக்ஷன் பண்றாங்க. அப்படியே பின்னாடி கையை மடிச்சு மறுபடியும் ஒரு பவர் அனுப்பலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஹீரோ கணிச்சிடுறாரு. டக்குன்னு ஹீரோனை தள்ளி விட்டுறாரு, உங்க மேலதான் வரப்போகுதுன்னு சொல்லி. இப்ப ஹீரோ தடுத்துட்டார்ல, அதனால அந்த பவர் ரிட்டன் பாய்லிக்கே வந்துடுது. அவங்களுக்கு வந்து வாயிலிருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிருது தாங்க முடியாம. இதுக்கு மேல நம்ம இது பண்ணோம்னா நம்ம மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மேல அந்த பவர் போட்டிருப்பாங்கல்ல, அதை ரிட்டன் எடுத்துக்கிறாங்க. ஹீரோ அப்படியே கான்ஷியஸே இல்லாம மயங்கி ஹீரோயின் மேல விழுகிறாரு. ஹீரோயின் கஷ்டப்பட்டு ரூமுக்கு கூட்டு வந்துடுறாங்க. ஹீரோக்கு மருந்தெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோமே நீயும் கொஞ்சம் குடியும், உடம்பு வீக்கா இருக்கு அப்படின்னு சொல்லி கசாயம் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. அப்ப கரெக்டா மன்னர் உள்ள வந்துடுறாரு. என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் இல்லை எனக்கு உடம்பு சரியில்லை, அதனாலதான் இவர் கசாயம் வச்சு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லும்போது கூட நான் கொடுக்குறேன், எதுக்கு அவன்லாம் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு கொடுக்கலாம் அப்படின்னு வரும்போது ஹீரோ கோமா வருது. கையில இருந்து அந்த பவுலையே கொடுக்க மாட்டாரு. மன்னரும் பிடிங்க பிடிங்க பாக்குறாரு, கொடுக்குற மாதிரியே இல்லை. ஹீரோயின் கண்ணை காமிக்கும் தான் சரி அப்படின்னு சொல்லி விடுறாரு. அவருமே சரி அப்படியே ஊட்டலாம் அப்படின்னு வரும்போது டக்குன்னு கதவை சாத்துற மாதிரி பண்றாரு ஒரு பவர் வச்சு. மன்னருக்கு டென்ஷன் ஆகிடுது. ஹீரோயின் மெயில் எனக்கு குளிருது, தூக்கம் வருது, நீங்க போறீங்களா அப்படின்னு சொல்லி ஓப்பனாவே கேட்டுடுறாங்க. சரி சரி நீ ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே முறைச்சிட்டே மன்னர் அங்கிருந்து போறாங்க. ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அப்பா இப்படியே கிளம்பிட்டான்ப்பா அப்படிங்கிற மாதிரி. எனக்கு ஜெலஸா இருக்கா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ அப்பெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கசாயத்தை ஃபுல்லா அவரே குடிச்சிடுறாரு. இப்ப அப்படியே பாய்லி தான் காமிக்கிறாங்க. லீ கூட தான் பேசிட்டு இருக்காங்க. நான் வந்து ஒரு பெரிய பிளான் வச்சிருக்கேன். ஹீரோனை எப்படியாவது பிரிச்சாதான் ஹீரோ வந்து நம்மளால மடக்க முடியும். ஏன்னா 2 பேருக்கு நடுவில் ட்வின் ஃபேட் கான்ட்ராக்ட் இருக்கு. மன்னருக்கு ஹீரோயின் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். அவன் வந்து நிஜமாவே ஷீ கிடையாது அப்படின்னு சொல்லி எனக்குமே தெரியும். அதான் மட்டும் மன்னருக்கு தெரிய வைக்கணும். நான் என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கிருந்து அப்படியே மந்திரத்தை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்க மன்னர் தூங்கிட்டு இருக்காரு. அவரோட கனவுக்குள்ள அப்படியே போக ஆரம்பிக்கிறாங்க. நான் தான் உங்க தங்கச்சி ஷீ அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாய்ல இருக்காங்கல்ல, அந்த உடம்பு தான் இப்ப கனவுல வருது மன்னருக்கு. அவ வந்து வேற யாரோ, அதனால நீங்க இப்ப ஷீயை லவ் பண்றதுல தப்பே கிடையாது, அவங்களுக்கு தங்கச்சி முறை வரமாட்டா அப்படின்னு சொல்லி இவங்க சொல்றாங்க. மன்னருமே டக்குன்னு எந்திச்சு பாக்குறாரு. அப்ப நிஜமாவே ஹீரோயின் நம்மளுக்கு தங்கச்சி இல்லையா அப்படின்னு யோசிக்கிறாரு. ஆல்ரெடி ஹீரோயினை ரொம்பவே பிடிக்கும். ஆனா இவங்க வந்து ஜியோட ஃபேமிலில தான் இருந்திருப்பாங்க, அதனால சிஸ்டர் முறையா வந்திருக்கும், அதனாலதான் அமைதியா இருந்திருப்பாரு. இப்ப ஷீயே இவங்க இல்ல அப்படின்னு தெரிஞ்சதும் ஏன் நம்ம வந்து இது விசாரிச்சு பார்க்கக்கூடாது அப்படின்னு முடிவெடுக்கிறாரு. அடுத்த நாள் ஹீரோயினுமே கூப்பிடுறாரு. உண்மையிலே நீ யாரு அப்படின்னு கேட்கும்போது நான் தான் ஷீ அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றாங்க. பொய் சொல்லாத, அப்ப இது யாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாய்லியே காமிக்கும் போது நான் யாரும் இல்லை, நான் சாதாரண பொண்ணு அப்படின்னு சொல்லி அப்படியே ஆக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பொய் சொல்லாத, உன்கிட்ட அந்த தழும்பு இருக்கிறத நான் பார்த்துட்டேன், அது மட்டும் இல்லாம அந்த பெண்டன்ட் வந்துட்டு இருக்கிறதுமே எனக்கு தெரியும் அப்படின்னு மன்னர் சொல்லும் போது எதுவுமே தெரியாத மாதிரி பாய்ல அடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஆமா நான் வந்து ஷீ கிடையாது தான், ஆனா அவளுமே ஷீ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு வாள் எடுத்து நீட்டுறாங்க. அண்ணனுக்கு ஒன்றும் புரியல. அப்ப யாருதா ஷீ அப்படின்னு கேட்கும்போது நாங்க 2 பேருமே ஷீ கிடையாது, இவ வந்து ஒயிட் ஃபாக்ஸ் கிளானை சேர்ந்தவ, அவ வந்து நம்மளை அழிக்கிறதுக்காக வந்திருக்கா அப்படின்னு சொல்லவும் அவங்க அப்படியே பழைய நிலைமைக்கு மாற ஆரம்பிக்கிறாங்க பாய்லி. ஹீரோ ஹீரோயின் எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னா, பாய்லியோட சோல் வந்து லீய பார்க்கறதுக்காக போயிருக்குல்ல, அப்ப வந்து இவங்க ரூம் ஓப்பன் பண்ணி வந்திருப்பாங்க. ஒயிட் ஃபாக்ஸ் ஸ்மெல் வந்திருக்கும், இந்த உடம்பு அப்படியே அசையாம இருந்திருக்கும், இவங்க தியான நிலைமையில தான் இருந்திருப்பாங்க. ஹீரோ பார்த்ததுமே கண்டுபிடிச்சிருப்பாரு இது பாய்லி தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இவங்க நல்லா மாட்டி விடணும் அப்படிங்கறதுக்காக தான் இவ்வளோ அமைதியா இருந்திருக்காங்க 2 பேருமே. மன்னர் வந்து இவள கொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஆணையிட்டுறாரு. அவங்களுமே அப்படியே மேஜிக் எடுத்து மன்னர கொல்லலாம் அப்படின்னு வரும்போது ஹீரோயின் நடுவுல வந்துடுறாங்க. ஹீரோயினை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் நடுவுல வந்துடுறாரு. கடைசியில ஹீரோ மேலதான் அந்த தாக்குதல் படுது. ஹீரோயினுக்குமே அந்த பாதிப்பு இருக்குள்ள, 2 பேருமே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனா பாய்லி அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க. மன்னர் வேக வேகமா வராரு. ஹீரோ வேக வேகமா வந்து ஹீரோயினை பாக்குறாங்க. மன்னர் தூக்கலாம் அப்படின்னு வரும்போது ஹீரோவுமே தூக்கலான்னு வராரா. மன்னருக்கு வந்து முறைக்கிறாரு. ஹீரோயின் நீ போய் அவளை பிடி அப்படின்னு சொல்லி கண்ணை காமிக்கும். வேக வேகமா பாய்லியை துரத்திட்டு போறாரு ஹீரோ.
அதிலே ஒரு ரூம்குள்ள தான் ஒளிஞ்சிருக்காங்க. ஹீரோ தெரிஞ்சு தேடிட்டு இருக்கும்போது, அங்க யான்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரோட உடம்பு இருக்கு. அத பார்த்ததுமே ஹீரோ யான்லி அப்படின்னு சொல்லி பக்கத்துல வேக வேகமா போறாரு. அப்ப கரெக்ட்டா பாய்லி வந்து ஹீரோவ கட்டி போட்டுர்றாங்க மந்திரத்த வச்சு. இன்னுமே அந்த எமோஷனல் டைப்ப நீ விடவே இல்ல. அப்படிதானே? யான்லி எப்பவோ இறந்து போயிட்டா. நீ தான் இப்ப மாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்லி மந்திரத்த வச்சு நல்லா கட்டி போட்டுறாங்க. ஹீரோவால தப்பிக்கவே முடியல. உன்ன பழி வாங்குற நேரம் வந்துருச்சு. உன்ன நான் கொல்லாம விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி பவர் யூஸ் பண்ணி கொல்லலான்னு பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின காமிச்சா ரூம்ல போய் தான் விட்டுருப்பாங்க. ஹீரோவ காணோமே அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்காங்க. இவங்க தான் ஸ்னீஸ் பண்ணா ஹீரோ வந்துருவார்ல. சரி நம்ம வேணா ஸ்னீஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஹச் அப்படின்னு சொன்னா ஹீரோ வரமாட்டாரு. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அவங்களோட நெத்திலாம் டாட்டூ மாரி ஒரு சிம்பிள் இருக்குல்ல. அது அப்படியே க்ளோ ஆகுது. ஹீரோயின் என்னமோ ஆகுது. ஹீரோவுக்கு ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி வேக வேகமா தேடி வர ஆரம்பிக்கிறாங்க. அந்த ரூமுக்கே கரெக்ட்டா வந்துடுறாங்க. ஹீரோவ பார்த்ததுமே ஓடி வராங்க. அப்ப கரெக்ட்டா பாய்லி வந்து ஹீரோயினுமே அட்டாக் பண்ணி கட்டி போட்டுர்றாங்க. ரொம்ப வேடிக்கையா இருக்கே 2 பேரையும் பார்க்கறக்கு. 2 பேரும் ரொம்ப லவ் பண்றீங்களோ? இப்போ ஒரு வேடிக்கை காமிக்கலாமா? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பவர் வச்சு ஹீரோயின் கையில ஒரு சாட்டை குடுத்து ஹீரோவ அடிக்க வைக்கிறாங்க. ஹீரோயின் அழுதுட்டே தான் அடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோவால ஒரு கட்டத்துல முடியல. அவரால பவர்ஸ் கூட கண்ட்ரோல் பண்ண முடியாம, அப்படியே தானா அவரோட ஃபெதர்ஸ்லாம் வெளிய வருது. அதாவது அந்த கோல்டன் வால் இருக்குல்ல அவருக்கு, அது வெளிய வந்துருது. அத பார்த்ததுமே பாய்லி, "இந்த வால்ல தான் உனக்கு எல்லா சக்தியும் இருக்கு. இந்த வாள மட்டும் நான் எடுத்துட்டேன்னா, நீ எதுக்குமே ஆக மாட்ட. உன் சக்தி எல்லாமே போயிரும்ல" அப்படின்னு சொல்லி வேக வேகமா வந்து கட் பண்ண பார்க்குறாங்க. ஹீரோயின் எவ்வளவோ வேணான்னு தடுக்க ட்ரை பண்றாங்க. ஆனா முடியல. அத அப்படியே கட் பண்ணவும், ஹீரோ கான்ஷியஸே இல்லாம அப்படியே கீழயே விழுந்துர்றாரு. அப்படியே கீழ விழுகுற மாரி வரும்போது, ஹீரோயின் தாங்கி பிடிக்கிறாங்க. ஹீரோயின் மடியிலேயே விழுந்துர்றாரு. ஹீரோயின் கூப்பிட்டு கூப்பிட்டு பார்க்குறாங்க. ஆனா ஒரு ரியாக்ஷன் கூட இல்ல. என்னடா ஆச்சு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது, பாய்லி "உங்கள கொல்லாம விட மாட்டேன்" அப்படின்னு பக்கத்துல வராங்க. அப்ப கரெக்ட்டா ஹீரோ எந்திரிச்சிடுறாரு. திடீர்ன்ட்டு ஹீரோயின தூக்கிட்டு வேக வேகமா ஓட ஆரம்பிச்சுறாரு. பாய்லிக்குமே ஒண்ணும் புரியல. ஹீரோயினுக்குமே ஒண்ணும் புரியல. "என்ன பண்ற ஷியு? என்னை விடு" அப்படின்னு சொல்லி தட்டிட்டே இருக்காங்க ஹீரோயின். அப்புறம் ஒரு இடத்துல இறக்கி விட்டுர்றாரு. அவர் கான்ஷியஸ்ல இருக்க மாரியே தெரியல. வேற ஒரு பெர்சன் மாரி தான் பிஹேவ் பண்ணிட்டு இருக்காரு. அதுவும் ரொம்ப சைல்டிஷ்ஷா. ஹீரோயினுமே புரியாம பார்த்துட்டு இருக்காங்க. எங்கடா போனான் இவன் திடீர்னு காணோமே அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கும்போது, அவர் அப்படியே ஏதோ பூனைக்குட்டி மாரி நடந்து வந்துட்டு இருக்காரு. பூனைக்குட்டின்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு மிருகம் மாரி தான் நடந்துக்கிறாரு. ஹீரோயின் கூட அப்படியே கடிக்கிற மாரி வராரு. ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. "என்ன பண்ற ஷூயு? நில்லு நில்லு" அப்படின்னு சொல்லி கத்திட்டே இருக்காங்க. ஹீரோ கடிக்கிற மாரி வரும்போது தான் அவருக்கு நெறைய ஃபிளாஷ்பேக்லாம் ஞாபகம் வருது. ஏன்னா ஹீரோயின் சொல்றாங்க, "என் பேர் தான் லிங்" அப்படின்னு சொல்லி ஃபிளாஷ்பேக்ல ஹீரோயின் இன்ட்ரோடியூஸ் ஆயிருப்பாங்கல்ல. அதெல்லாமே ஞாபகம் வருது. அப்படியே ஸ்டாப் ஆகுறாரு. ஹீரோயின் "எனக்கு ஞாபகம் இருக்குல்ல உனக்கு" அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணிக்கிறாங்க. அவருக்கு இது எல்லாமே புதுசா தெரியுது. இருந்தாலுமே அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. எதுக்காக ஹக் பண்றாருன்னு கூட அவருக்கு தெரியல. ஹீரோயினுமே அப்படியே தலையில தட்டி குடுக்குறாங்க. "ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லி. அவர் அப்படியே சின்ன குழந்தையாட்ட தான் உட்காந்துட்டு இருக்காரு. அப்படியே ஹீரோயின் சரி பசிக்குது சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி காட்டுல இருக்க பழம்லாம் பறிச்சுட்டு இருக்காங்க. இவருமே அப்படியே குட்டி குட்டியா காய் இருக்கிறதெல்லாம் பறிச்சுட்டு வந்து குடுக்குறாரு. ஹீரோயினுமே குட் பாய் அப்படின்னு சொல்லி கிளாப் தட்டுறாங்க. அவருக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. சிரிச்சிட்டே உட்காந்துருக்காரு. இவங்க அப்படியே வந்து சர்க்கரைவள்ளி கிழங்கு இருக்குல்ல, அத வேக வச்சுட்டு இருக்காங்க. இவர் பச்சையா எல்லாத்தையும் எடுத்து சாப்பிடலாம் அப்படின்னு போகும்போது, சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி புடுங்கி வைக்கிறாங்க. அவரு புரியாம பார்க்குறாரு. இந்த காட்டு வாசில இருப்பாங்கல்ல, அந்த மாரி தான் பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோயின் "இந்தா இத சாப்பிடு" அப்படின்னு சொல்லி சர்க்கரைவள்ளி கிழங்கு குடுத்தா, அவருக்கு எப்படி சாப்பிடணும்னே தெரியல. ஹீரோயினுக்கு அப்படியே குடுத்துர்றாரு. ஹீரோயின் சாப்பிட்டு காமிச்சதும் வேக வேகமா வாங்கி சாப்பிட்டு சிரிக்கிறாரு. ஹீரோயினுமே பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப டக்குனு வந்து ஹக் பண்ணிக்கிறாரு. அவருக்கு எதுக்காக ஹக் பண்றோம், நம்ம என்ன பண்றோம்னு எதுவுமே தெரியல. ரொம்பவே சின்ன குழந்தை மாரி தான் பிஹேவ் பண்றாரு. ஹீரோயினுமே அப்படியே குழந்தைய எப்படி ட்ரீட் பண்ணுவாங்களோ, அதே மாரி தான் பார்த்துக்கிறாங்க. அப்ப கரெக்ட்டா அந்த இடத்துக்கு பாய்லி வர சவுண்ட் கேட்குது. "வா இங்க தான் நம்ம உடனே போணும்" அப்படின்னு சொல்லி 2 பேரும் வேக வேகமா போய் ஒரு பள்ளத்துக்கு அடியில ஒளிஞ்சுக்கிறாங்க. ஹீரோ, ஹீரோயின பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஹீரோயின் பாய்லி வராங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ ஏதோ பேசுற மாரி வாய ஓப்பன் பண்றாரு. இவ்வளோ நேரம் பேசியிருக்கவே மாட்டாரு. ஏதோ ஊ ஊ அப்படின்னு சொல்ற மாரி தான் வராரு. ஹீரோயின் உடனே வாயில கை வச்சு அமைதியா இரு அப்படின்னு சொல்றாங்க. அவர அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. பாய்லிக்குமே தெரியல இவங்க 2 பேர் இருக்கிறது. எட்டி எட்டி பார்த்துட்டு சரி யாரும் இல்ல போல அப்படின்னு சொல்லி வேற பக்கம் தேடி போறாங்க. ஹீரோயினே ஒரு தலையில லைட்டா தடவி குடுத்துருப்பாங்க. அத ஞாபகம் வச்சு ஹீரோயின் தலைய பிடிச்சு அமுக்கிடுறாரு. "இப்படிலாம் பண்ணக்கூடாது. ஜென்டிலா பண்ணணும்" அப்படின்னு சொல்லி குடுத்துட்டு இருக்காங்க. இவருக்கு பேர் எப்படி எழுதுறது, இவங்க பேர் எப்படி எழுதுறது எல்லாமே சொல்லிக் குடுத்துருப்பாங்க. "உன் பேரு ஷூயு, என் பேரு லிங்" அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவருக்கு வரவே வராது வாயில. இருந்தாலுமே சரி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருப்பாரு. இப்ப 2 பேருமே சரின்னு சொல்லி பேசிட்டே நடந்து வந்துட்டு இருக்காங்க. அதாவது ஹீரோயின் தான் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ கேட்டுட்டே வராரு. அப்ப கரெக்ட்டா அந்த இடத்துக்கு பாய்லி வந்துடுறாங்க. உங்கள பார்த்துட்டுமே ஹீரோட கண்ல ஏதோ பொசஸ் ஆன மாரி ஒரு சைன் காமிக்கிறாங்க. உடனே அவங்க சொல்ற எல்லாத்தையுமே கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் "ஐயோ கேட்காத கேட்காத" அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு கேட்கவே இல்ல சுத்தமா. அவங்களோட கத்தி எடுத்து குத்துறக்காக வரும்போது ஹீரோயின் "ஐயோ" அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அவரு கொஞ்சம் அப்படியே சுயநலம் வந்து அப்படியே கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றாரு. அது திருப்பி அப்படியே அவரோட வயித்திலேயே குத்திக்கிறாரு. அப்பதான் அவருக்கு கான்ஷியஸே வருது. ஆனா, இப்ப இவர் இந்த பவர்லேருந்து வெளிய வந்தனால, இந்த பவர் ரிட்டர்ன் யாருக்கு போகும்னா, பாய்லிக்கு தானே போகும். அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகி அங்கருந்து மறைஞ்சிடுறாங்க. ஹீரோ அப்படியே மயங்கிறாரு. ஹீரோயின் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு இழுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்ப ஒரு பள்ளத்துல ஹீரோயின் ஒரு பக்கமும், ஹீரோ ஒரு பக்கமும் விழுந்துடுறாங்க. மார்னிங் ஆகும்போது மன்னரோட ஆளுங்கள்லாம் வந்து ஹீரோயின மட்டும் தூக்கிட்டு போயிடுறாங்க.
ஹீரோ எவ்வளவோ தடுக்க ட்ரை பண்றாரு. அதாவது அவரு மறுபக்கத்துல தான் இருப்பாரு. அவர் பார்க்க கூட முடியல. பார்த்துட்டு தான் இருக்காரு. ஆனா பேச முடியல. அவர் என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே கையில வந்து ஹீரோயினோட அந்த கோன் ஊசி இருக்கும்ல. அதாவது இந்த கொண்ட மாரி போட்டு அதில குத்துவாங்களே, அது மட்டும் தான் இருக்கு. அத பார்த்துட்டே இருக்காரு. ஆனா அவரால பேச முடியல. அங்க ஆள்க எல்லாருமே ஹீரோயின கூட்டிட்டு போயிடுறாங்க. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சுச்சு. இதுக்கப்புறம் வர எபிசோட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படின்னா, டிகிசஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சு? இதுக்கப்புறம் என்ன ட்ராமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க் யூ.